என்கிட்டயே சொல்லிட்டு போற எங்கதான் அவன் போயிருப்பான். என் பிள்ளைகளா, நீங்க அவனை கொஞ்சம் கழிச்சு வைங்க. எஜமானுக்கு கீழ்ப்படிய சொல்லி சொல்லுங்க. ஆமா, நீங்களே கீழ்ப்படுவீங்க. சரி சரி, வரட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எங்க போயிட்டு வர டாமி? என்ன இருக்கிற டாமி? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. சாக்கடையில் விளையாடுறத ஒரு ஜாலியாக இருந்துச்சா? எல்லா பிள்ளைகளும் செய்ய மாட்டாங்க. சரி, அது கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இன்னைக்கு காலையில் பேப்பர் படிச்சியா? அதை சொல்லலை. நம்ம ஊரில் இந்த பெரிய கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே நாய்களுக்கான அழகு போட்டி நடக்க போகுதா? அழகு போட்டி இல்லை, அழகு போட்டி. அந்த போட்டிக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன். நீ தான் சொல்கிற பேச்சிலே கேட்க மாட்டேன். சாப்பிட்ற போய் விளையாட எச்சியை போட்டி சாப்பிட்றேன். உன்னை கூட்டிகிட்டு போகணும், நீ அது போ. நான் உன்னை கூட்டிகிட்டு போகணும்னா நான் சொல்கிறபடி நீ கேட்கணும். ஒன்றுதான் நான் சொல்கிற பேச்சுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கணும். எதுவும் பூசிக்கக்கூடாது. குப்பை, சாக்கடை இதெல்லாம் போய் விளையாடக்கூடாது. இதெல்லாம் சேர்ந்தா உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? ஓகே, நீ நல்ல பிள்ளை நடந்துட்டு போட்டால் இந்த கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். இல்லைங்களா? சாமியை பார்த்துக்கொள்ள. வெளியே போனால் மட்டும் என்கிட்ட உடனே சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். பாய். என்னது கலரி போட்டியா? ஓஹோ, அப்படியா? ஏய் டாமி, கொஞ்சம் அப்படியே ரைட் திரும்பு. ஏய் கொஞ்சம் திரும்ப. அப்படி திரும்பு டாமி. ஆஹா, கேமரா இல்லையே. அப்படியே ஒரு போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும்? ஆஹா, சூப்பரா இருக்கு. ஏங்க ஒரு கை தட்டுங்க. என்ன சொல்ற? அழகாக இருக்கிற ஆமா டாமி, போட்டியில கலந்துக்கிட்டாதான் அழகும் கிடையாது. இப்போ நீ அழகாதான் இருக்கிற. அதனால சாப்பிட போய் விளையாடலாமா? அதை செய்யாத இது செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்துக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் வந்துருவோம். ஏமாத்துறது நமக்கு என்ன புதுசா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, பேசுவாங்க. இவா நம்ம போறோம். ஏய் டாமி, நான் வந்ததுன்னு பாதி தான் இருக்கிறேன். நீ ரொம்ப பேசுற. சரியா இல்லையா? நீ வரல, நம்ம லீடருக்கு சொல்லிடுவேன். என்ன திருடு? இப்பவே நம்ம லீடரை போய் கூட்டிட்டு வரேன். லீடரு இப்படிதான் எங்க போனான்னு தெரியல. என்ன லீடரு ஏலம் போட்டு
என்ன விஷயம்? இவரு டாமி இருக்கான்ல, ஆமா, நம்ம டாமி. என்ன ஆச்சு? நல்லா தானே இருக்கான்? இருக்கான். வீட்டுக்குள்ளே நல்ல பிள்ளையா இருக்கிறான். சாக்கடையில விலக கூட்ட வரமாட்டேங்கிறான். எங்க போறத கூட்ட வரமாட்டான். என்ன லாக்கி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சும்மாவா சொல்றேன்? இவன பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க. என்ன பிள்ளைகளா? லாக்கி சொல்றதெல்லாம் உண்மையா? இருந்தா இப்படி செஞ்சிருப்பான். பயந்தான் போய் ஒரு மிரட்டுனா தோடையெல்லாம் நடுங்கி போயிடுவான். இப்ப போய் நான் மிரட்டிட்டு வர பாரு, அப்படியே நம்ம வழிக்கு வந்துடுவான். ஆமா, நீங்க போனதான் சரி வரும். அவனை மட்டும் உடம்புக்குள்ளே இருக்க விடக்கூடாது. அதான் நான் பாத்துக்கிறேன். நீ போய் எனக்கு பிரியாணி செஞ்சு நான் போய் அவனை மிரட்டிட்டு வரேன். ஏய் டாமி, நான் வரேன்டா. என்ன டாமி, என்ன பார்த்ததும் சீடியில பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இப்படி நடக்குது. எவ்வளவு பயம் இருக்குல்ல. அப்ப ஏன் காட்டி கூட்டாளி வரல? இந்த எஜமான் வீட்டுல வேலையே இல்லை. ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. நமக்கு எதுக்கு காட்டாது? எல்லாத்தையும் விட்டுட்டு எப்பவும் போல எங்க கூட வாக்காம விளையாடு. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல. அதுதான் அவங்க உன்னை போக விட மாட்டேங்கிறாங்க. நீ வாக்காம நம்ம போவோம். ஏய், இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. சரி, நான் சொன்னதை கேளு. நீ நிறைய குழப்பத்தில் இருக்க. உனக்கு 24 மணி நேரம் டைம் தான். அதாவது இங்கிலீஷ்ல 48 hours. ஒழுங்கா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. நீ மேல உனக்கு ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். Be careful. We will meet tomorrow. பரவாயில்லையே, வெளியே எங்கேயும் போனானா? வெளியே விடுது. இப்படித்தான் இருக்கணும். சரி, டாமி எங்க? என்னாச்சு? டாமி, என்னப்பாச்சு? ஏன் அழுங்க? யாரும் அடிச்சாங்களா? இல்லைங்களா? நீங்களாவது சொல்லுங்க. டாமி ஏன் அழுதான்? என்னது தலையா? என்னது முதலையா? முதலையா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. முதலையா? ஓஹோ, முதல்ல முன்சாமி வந்தானா? நீ என்ன கூப்பிட வேண்டியது தானே டாமி? சரிப்பா, பரவாயில்ல. கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு இப்படி சோதனை எல்லாம் வரும். அதை பார்த்து பயப்படக்கூடாது. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யார்கிட்ட சொல்லுவோம் தெரியுமா? பிள்ளைங்களா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏசப்பாக்கிட்ட தான் சொல்லுவோம்.
அதே போல உங்களையும் பாதுகாக்கிறதுக்கு காட்டுல ஒருத்தர் இருக்காரு. அவரை கூப்பிட்டா போதும். நான் கூப்பிடவா பிள்ளைங்களா? நான் கூப்பிடவா? 1 2 3 சொல்லுங்க. 1 2 3. மிஸ்டர் லியோ, மிஸ்டர் லியோ, மிஸ்டர் லியோ. சாமி பயப்படாத. லியோ சார், சார் நான் தான் கூப்பிட்டேன். சாமி படிச்சு நல்ல பிள்ளையா மாறிடுச்சு. ஆனா பழைய கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, முதல்ல முன்சாமி, அதுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. நீங்க தான் அந்த ப்ராப்ளமை டீல் பண்ணி எப்படியாவது தீர்த்து வைக்கணும். நல்ல பிள்ளையா மாத்தியா? நல்ல பிள்ளைகளை இயேசு பார்த்து ரொம்ப பிடிக்கும். மாறினதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ கவலைப்படாத, இயேசுப்பா கூட எப்பவுமே இருப்பாங்க. நானும் இருக்கேன். இந்த முதலை பத்தி நீ கவலைப்படாத. நீ என்ன 3 times கூப்பிட்டா போதும், நான் கண்டிப்பா வந்துடுவேன். ஓகேவா? அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. இனிமே எதுக்கும் கவலைப்படாத, போய் நிம்மதியா தூங்கு. நான் வெளியே போயிட்டு வர்றேன். அப்படியே கேமரா என்ன பேர் சொல்லியா கூப்பிடல? என்ன பார்த்து எப்படி பயந்த? இன்னைக்கு இவ்வளவு தைரியமா இருக்க? என்ன காவி, யார் உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தா? என்ன இப்படி சொல்ற? அதுபடி சரி சரி முடிவு பண்ணிச்சியா? விளையாட வரியா? எங்க கூட சேரணும் தானே முடிவு பண்ணிருக்கியா? குழந்தை டைம் முடிஞ்சு போச்சு. மரியாதை என் கூட சேருது. இல்ல உயிர் போயிடும். மரியாதை அவப்பா என்ன என்னைய வச்சியா? உன்னை என்ன செய்யப்பாரு? பிள்ளைகளா ஒன்று சொல்லுங்க. சாமி பயப்படாத, நான் வந்துட்டேன். ஏய் முதல்ல நீ எதுக்கு இங்க வந்த? நீ இருக்கிற தைரியத்துலதான் இவன் இப்படி திமிரா பேசுறா. சரி சரி சாமி என் ஃப்ரெண்டு,
அவனை ஒழுங்கா எங்க அனுப்பு. ஒன் வீக் முன்னாடி வரைக்கும் சாமி உன் கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அவன் திரும்பிட்டான். உன் கூட சேர மாட்டான். இயேசுப்பா பிள்ளையா மாறிட்டான். உன் வேலையை பார்த்துட்டு போ. அவனுக்கு காசை போடுறாங்க. அவனுக்கு ஓடி நீ முதல்ல இந்த இடத்த விட்டு போ. நான் போறதெல்லாம் அப்புறம். உன்னை கொண்டுட்டு தான் அவனை கூப்பிட்டு போனா அது செய்யலாம் ரெடி. வா போனி பாத்திரலாம். ஓ, அந்த முடிவுக்கு வந்துட்டியா? அப்ப எனக்கு வேற வழி இல்லை. வா, யார் சாக போறாங்கன்னு பார்க்கலாம். வா போது பார்ப்போம். வா எனக்கு புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. பரவாயில்ல, இந்த பாராட்டை ஏற்றுக்கிறேன். சாமி பாத்தியா, தீய நண்பர்களோட பழகுனது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்துச்சு பத்தியா. நல்ல நண்பர்களோட பழகுறதுதான் நல்லது. அதுவும் ஏசப்பாவோட பழகுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி டாமி, நான் போயிட்டு வரேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். பிள்ளைங்களா, பை பை. நடந்து முடிந்த நாய்களுக்கான அழகி போட்டியில் முதல் பரிசை பெறுவது கைத்த ரெடியாவுங்க. பாட்டியா தாமி, உண்மையா கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளையா இருந்தா இப்படித்தான் எல்லாரும் பாராட்டுறதுமா ஏசப்பா உயர்த்துவாங்க. கீழ்ப்படியே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அது கொடுக்கும் பலன் பல மடங்கு ஆசீர்வாதமா இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளைங்களே, கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையா இருந்ததுனால தாமிக்கு இந்த கிரீட கிடைச்சது. நீங்களும் கீழ்ப்படிஞ்சு ஏசப்பாவுக்கு பிரியமா நல்ல பிள்ளையா இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு ஜீவகிண்டத்தை தருவாங்க. அது மட்டும் இல்லை, அவரோடு கூட பரலோகத்துல சந்தோஷமா இருக்கலாம். பிரைஸ் வாங்குறதும் பிள்ளைங்க எல்லாம் கை தட்டி விசிலடிச்சு எல்லாம் முடிச்சாங்க சாமி. சரி சரி, நேரமாச்சு, அவங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு தான் போகலாம். ஓகே, நல்லா இருந்துச்சு. பதில் சொல்லும்.